கறி வைக்க அதுதான் சொல்கிறாங்க. இப்போ ஒருத்த கடை சரி அவர் சாக்கி விடுவார். இந்த காணிக்கே வரக்கூடாது அவ்வளோ நஞ்சுன்னு வர அவர். அந்த காலத்தில் வந்து நாங்கள் கெமிக்கல் பாவி தான் செஞ்சோம். நாங்கள் நான் கொண்டு வர மரக்கறி தான் எல்லாம் தேடி இருப்பாங்க. அவ்வளோ அழகாக கொண்டு போவேன். அவ்வளோக்கு மருந்து அடிப்பேன். உண்மையாக தான். They are only giving nitrogen, phosphorus and potassium. Only 3. But the essential nutrients are 17. ஆரம்பத்தில் கிளினிக்கு போனால் புள்ளி நிறகுறைஞ்சியாக இருக்கும். கெமிக்கல் காராக்களோடு காற்று வளத்துக்கு நமக்கு அந்த கெமிக்கல் அந்த நஞ்சு மருந்து நம்மளுக்கு வரும், இங்கே வரும். அவ்வளோ நஞ்சு இங்கே இருந்து பார்க்க நீங்கள் அவங்க செய்கிற நேரத்தில் போய் பாதி பார்க்க வேண்டாம். ஒவ்வொரு நாளும் அடிப்பாங்க தம்பி. KOICA were very much interested in bringing this natural farming concept because this concept is very famous in Korea. நீங்க என்ன செய்றீங்கடா இது வந்து எல்லாம் ஆக்ரோபோல்ஸ் திட்டம் கொண்டு வந்தது இயற்கை முறையில் வீட்டு தோட்டம். கூட்டம் நடக்க நான் கூட்டத்துக்கு போனேன். நான் மூணு வடைக்குரிய பொருட்கள் நம்ம ஏரியாவில் வளர்ச்சிருக்கு. முதல் அனுபவம் கொஞ்சம் என்னடாப்பா பச்சல் இல்லாமல் மருந்து இல்லாமல் செய்தால் நோய் தாக்கம் வரும். இதால் இது சரி வருமா, நமக்கு சர்ச்சை ஆகுமா என்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு எனக்கு. பசலையை போட வலிக்கிடுவீங்க. உண்மையாக தோட்டம் செய்கிறது யார், உண்மையாக அதுக்கு செய்யக்கூடியவங்களை தான் அவங்க தெரிவு செய்வாங்க. விழுந்தார் மேசம் விலைக்கு போய் விழுந்த நேரம் இவங்க இந்த வேல்ஸினால் உதவி செய்கிறாங்கன்னு சொன்னாங்க. We visited personally to each and every farm, each and every inch we know, our team. நம்ம இப்போ வந்திருக்கிற இடத்துல எங்களோட இயற்கை முறை விவசாயத்தில் வந்து முக்கியமான ஒரு இயற்கை முறையில் தோட்டம் செய்கிறேன்னு சொன்னால் எப்படின்றது ரேனிக்கு தந்தோம். வெளி இடங்களில் வந்து இயற்கை முறை தோட்டம் செய்த ஆக்களை கொண்டு சுற்றுலா மாதிரி கொண்டு காட்டினோம். அப்போ நம்ம அந்த சின்னத்தில் படிக்காத படிப்பை வேர்ல்ட் விஷன் மூலம் நம்ம அந்த வயசு வந்தாலும் அதை அறிஞ்சு கொண்டோம். எங்களோட பயிர் வந்து நாங்கள் நாட்டுறதுக்கு முதல் நிலமெல்லாம் பண்படுத்திட்டு என்ன செய்வோம் நாங்கள். நான் போனேன்ட்டு முதல் மூடுபடை செய்கிறத பற்றி சம்பளங்கப்படுத்தினாங்க. கிளிசரியா கொத்துகள் இருக்கு. கிளிசரியா நம்மளோட தோட்டத்தில் வார மரக்கழிவுகள். மூடுபடை செய்தால் மூடுபடையால் என்ன பலன் கிடைக்கும், மண்ணை உழுதாமத்தான் பயன்படுத்தணும், மண்ணை உழுதினா என்ன நடக்கும் சொல்லி தந்தது மட்டும் இல்லை, கண்ணால் பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த நுண்ணங்கிகளை வளர்க்குறது, அதில் வர நன்மைகள் என்ன. மற்றது என்னென்னா இந்த மூடுபடை போட்டிருக்கோம். இதில் இந்த நுண்ணங்கிகள் உற்பத்தி ஆகுது. அதால் இந்த மண்புழு உற்பத்தி ஆகிறதால இந்த செடி கொஞ்சம் இந்த மாதிரி இருக்குது. ஈரழிப்பு தன்மை இருக்கும். ஒரே தண்ணி அடிக்க தேவையில்லை. இப்போ இதில் எங்களுக்கு புல்லு கொத்துறதெல்லாம் கொஞ்சம் குறைவு. என்னன்னு சொல்லி நாங்கள் மூடுபடை போடுறேன். In the natural farming, they are utilizing all the wastes here and they are adding some compounds to favor the decomposition and they are adding to the soil. இது வந்து ஐயம் சரியா ஐயம் ஜெயம் வேண்டிச்சுன்னா இல்லை எனக்கு வாங்க இந்த வேண்டி கடையில் வந்து சாப்பிட்றது ஜெயம் தான் கேட்பாங்க. செய்யறதுக்கு நம்மளுக்கு போடணும். கூடுதலும் ஒரு அலடுங்க மூடுபடைக்கு மேலால் அதை தெளிக்கிறேன். தெளித்தா அந்த மூடுபடை டக்குண்டு அது இறக்கும். அதே நேரத்தில் நுண்ணங்கிகள் எங்களுடைய நிலத்திலேருந்து உருவாகும், நிறைய உருவாகும். நம்பிக்கை வரக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு அதுக்குரிய பயிற்சியும் தந்து அதுக்கு அதை செயல்படுத்துறதுக்கு அதுக்குரிய பொருட்களை எங்களுக்கு தந்து. Theme of the natural farming is to have the microorganism, so that microorganism will favor everything. மருந்து இயற்கை முறையை மட்டும் தந்து போட்டு விடலை. அந்த அதுக்குரிய பின்னுக்கு வர விளைவுகள் எப்படி வரும்,
அதுக்கு பின்னால் என்னென்ன நோய்கள் வரும் எல்லாம் எங்களுக்கு அதுக்குரிய பயிற்சிகள் எங்களுக்கு தந்தவங்க. அந்த பூச்சிகள் வருகையை தோட்டத்துக்குள்ளே அதிகரிக்கிறதுக்காகவும் பழச்சாறு உற்பத்தி செய்து இயற்கை மருந்துகள் செய்கிறது முழு இதுகளும் செய்து வந்தாங்க. அதன்படி வீட்டையும் வந்து மீட்டிங் வைப்பாங்க, இங்கே தான் கூட்டறி போடுவாங்க. அப்படி தயாரிக்க போகிறோம். அதில் இந்த பசலை நாங்கள் தயாரிக்கிறது, மருந்து தயாரிக்கிறது எல்லாம் படிச்சு நம்ம பயிர்களுக்கு அதை பாவிக்கிற நேரம் இயல்பாகவே அந்த அதே அளவு 3 இப்போ இஞ்சி கரைசல் வச்சுக்கேன், வெள்ளைப்பூடு கரைசல் தூக்கி, அடுத்து இலக்கரைசல் தூக்கி, சிப்பி கரைசல் தூக்கி. அது கொஞ்சம் பாடுமா இது செய்யுது சரி வேணுமா சீனியை போடுவாங்க அப்படியெல்லாம் ஒரு டவுட்டாக இருந்துச்சு. இதுகள் எல்லாம் நாங்கள் உண்டா பாவிக்கணும்னா இதில் நாங்கள் 2 தேக்கரண்டியை விட்டு ஒரு டேங்குக்கு எல்லாத்தையும் 2 தேக்கரண்டியை விட்டு அடிப்போம். அடிக்கமுண்டா அதுக்குள்ள எல்லா விதமான விட்டமினும் இது சேரும். சேர்ந்தால் அந்த பச்சையே மாறாது. நாங்கள் என்ன சொன்னால் அந்த இலைகளுக்கு எல்லாம் அந்த இலைச்சாறு அடித்தது நாடி எங்களுக்கு நல்ல பச்சை பசையல்ன்ற மாதிரி நல்லா எங்களுக்கு அது தென்படுது. ஒரு கிழமைக்கு ஒரு அப்படியே இருந்தால் அதில் வளர்ச்சி கொடுத்தா அதிகம். நாங்கள் ஒரு முறை 5 அடிக்கிறாங்க நல்ல நிறைய காய்கள் உற்பத்தி கூடிட்டுங்க. பயிர்கள் மஞ்சள் அடிது இப்போ சத்துக்கு அடிக்கிற மற்ற சிப்பிச்சாறு இலைச்சாறு பூக்கூற காய்க்கு அடிக்கிறது. In that concoction, they are adding some energetic materials to favor the development of microorganisms. மூடு வடை போடுறானே அதில் மண்ணில் வந்து நல்ல கருப்பாக இருக்குது, அதெல்லாம் மண் பலத்தை பார்க்குறோம். மற்ற மிருகங்கள் வந்து முயல் வந்து இவ்வளோ மேய்ச்சல் தன்மை இருக்குது, இயற்கையான மேய்ச்சல் இருக்குது. மற்ற பறவைகள் வண்ணாத்தி பூச்சிகள் அப்படி பூச்சிகள் வருது. அப்புறம் வந்து உள்ள மண்ணுங்கிறது எவ்வளோ அடிக்காதெல்லாம் இதில் வருது. If we have that improved soil condition, that will prevent the surface erosion and everything. தவிடு அதாவது அரிசி தவிடு. We started give the training to Eastern University research students and to the agriculture department. This is how the ownership of these local stakeholders also brought into. அதில் முதல் வருஷம் தோல்வி கண்டனா விவசாயம் அவ்வளவு திறன் அளிக்கலை எனக்கு. காரணம் என்னடா என்னால் மண்ணை நான் வளமில்லாம் ஆகி போட்டேன். அவங்க ஊக்கப்படுத்த இன்னும் செய்யணும்ன்ற எண்ணம் தான் எங்களுக்கு வந்தது. மேலே தோட்டத்துக்குள்ள எல்லாம் கொண்டு போகிறதில்லை, ஆனால் இப்போ ஒரே தோட்டத்தில் தான் இருக்குது. இந்த மரக்கறியில் வேண்டி சாப்பிட்டவங்க வந்து ஆரோக்கியமாக வந்தாங்க. ஒரு ஆசையில் வந்து வாங்குவாங்க. பேக்கை இது சின்ன பிள்ளைகளெல்லாம் பேக்கை கொண்டு வந்து வேறு அவங்களுக்கு காஞ்சி வரதாண்டு வாங்கிட்டு போவாங்க. பிள்ளைகள் ஆஞ்சி சாப்பிட்னாலும் பிரயோஜனம், பயப்பட தேவையில்லை, என்ன கெமிக்கல் தானே. அதை வச்சுட்டு அந்த அடிப்படையை வச்சு தான் பொழுது கட்டமாக சனத்துகளை வளர்த்தது. When ADP team, when they were doing their evaluation finding, the food security index was increased in a considerable manner. அதுக்கப்புறம் எங்களை மரக்கறியை வந்து உற்பத்தி கொடுத்து எங்களுக்கு விற்கிறதுக்குரிய வசதி இல்லாமல் போய்த்து எப்படி விற்கிற. Phase 2 was with the purpose of making income through natural farming practices. தெரியாது நமக்கு விலங்கு வச்சு அதை சந்தை வாய்ப்பு இப்படிப்படுத்துறது, எப்படியான காய்கறிகளை எப்படி சந்தைப்படுத்தினா எவ்வளோ விலை வச்சு கொடுக்கலாம்.
நாற்று மேட ட்ரைனிங் வந்து வேர்ல்ட் விஷன் தான் எனக்கு புதுசாக கற்று தந்தது. ட்ரைனிங் நிறைய இடம் போயிருக்கிறேன். எவ்வளோ வருமானம் வந்திருக்கு, இவ்வளோ செலவு வந்திருக்கின்ற செலவை பார்த்துக்கொடு. அதில் எப்படி நீங்கள் உங்களோட வரவுக்கு ஏற்ற மாதிரி சேமிப்பை செய்யணும். கணக்கு வழக்குகள் இந்த மாதிரி பார்க்குறன்றது செய்யறது அது பஞ்சா தானே. இப்போ எவ்வளோ வருமானம் வருது இல்லையா, நஷ்டமான்றதெல்லாம். இப்போ அதுக்கு பிறகு நாங்கள் எங்கள் வேர்ல்ட் விஷனாலே எங்களுக்கு மரக்கறி விற்கிறதுக்குரிய சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்தாங்க. அந்த பீச் மார்க்கெட்டுக்கு மட்டக்களப்புக்கு வர சொல்லுவாங்க, அங்கே போகிறோம். இயற்கையாக மரக்கறியெல்லாம் செய்து கொண்டாந்து தராங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நான் இங்கே கண்டினியூஸாக இப்போ ஒரு 1.5 இயர்ஸாக இங்கே வந்து வாங்கி கொண்டு இருக்கிறேன். நான் காலையில் வெளிக்கிட்டா நான் ஃப்ரிட்ஜ் மார்க்கெட் போகிறேன். போய் வீட்டை வர்றதுக்கு 3:30-4 மணி ஆகும். ஆமளவும் வீட்டு தோட்டம் எல்லாம் ஹஸ்பண்ட் அம்மா தான் பிள்ளைகளும் தான் பார்க்குறேன். ஸ்கூலுக்கு போய் வந்து இவங்க இயற்கையான உரங்களை பயன்படுத்தி செய்கிறதாலையும் கிருமிநாசினிகளை பயன்படுத்தாமல் செய்கிறதாலையும் எங்களுக்கு உடம்புக்கு ஆரோக்கியமானதுன்றதை கருதித்தான் நான் இப்போ வந்து ஒரு 2 வருஷமாக இங்கே தான் வாங்குறது. மற்ற பிள்ளைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க கூட. இந்த பிள்ளைகளுக்கு நச்சுத்தன்மை இல்லாத சாப்பாடு கொடுக்கணுன்றதான் எங்களோட ஆசை. அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் வந்து வாங்குறது. ஃப்ரிட்ஜ் மார்க்கெட்டுக்கு மரக்கறி நாங்கள் கொண்டு போகிறல, அதுக்கு கொண்டு போகிறதுக்குண்டு அவங்கள தெரிவு செய்து அவங்க முன் வந்தாங்க. கொச்சி காஞ்சாலும் காசு, இந்த கத்தரி காஞ்சாலும் காசு, பால் விற்றாலும் காசு, முட்டை விற்றாலும் காசு. விழுந்த நேரம் கிட்ட போய் காசெல்லாம் கேட்டு கஷ்டப்பட்டேன். இப்போ நான் ஒரு கிழங்க பிடிங்கி விற்றாலும் இல்லை கிடந்த மரக்கறிகள் ஆஞ்சி விற்றாலும் எனக்கு காசு. The phase 3, the main purpose was commercialization of this natural farm product. வேர்ல்ட் வந்து ஒரு வெளிச்சத்தன்மைக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் டிஎஸ் ஆஃபீஸாலேயோ விவசாய கந்தூராலேயோ ஏதோ அப்படியான ஆக்கள் தான் இப்போ தான் வந்து தொடர்பு கொள்கிறாங்க. மட்டக்களப்பு மாவட்டத்துக்குள்ள நாற்று விற்பனையாகவும் பதிவு அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சி இப்போ ஓடத்தை நிற்காங்க கண்டு ஓட சொல்லி விற்கிறோம். மீதியை சீவி சிவலாக கொடுக்குறோம், பெருமை சேர்த்த பொருளாக கொடுக்குறோம். The farmer no need to put all his time in preparation of these concoctions. If that is available around the area, they can easily buy, and this concept will be lasting a long time and all. அவங்க எங்கள்கிட்ட ஆலோசனை கேட்குறாங்க, அவங்க தயாரிக்கிறாங்க. இன்னை விட எங்களோட நல்ல விசேஷமாக தயாரிக்கிறது தான் நம்ம செய்கிறாங்க. திட்டத்தில் இல்லாதவர்களுக்கும் நாங்கள் சொல்கிறோம், இந்த மருந்து செய்து நீங்கள் பாருங்க நல்லா வரும். 10 பேர் எங்களோட குழுவில் இருக்கிறோம். ஒரு மாதம் ஒரு ஆக்கள வீட்டில் வச்சுவார். அப்போ அவங்களுக்கு அவங்களோட வயிறுக்கு இது என்ன இந்த பிரச்சனைன்றா நான் இந்த மருந்து விசுங்க அப்படி சொல்லி கொடுத்துவார். தோட்டஞ்சேராக்கள் அந்த குறுக்கராக்கள் எல்லாரும் சேமிப்போண்டு செய்கிறோம். சங்கமாக நாங்கள் உண்டாக இருந்தால் தான் எங்களுடைய தொழில் தோட்டம் வந்து நாங்கள் செய்கிறதுல எல்லாம் முன்னேக்கு போகும். We supported for 14 irrigation tanks to be renovated. குளங்கள் செஞ்சு கொடுத்துருக்காங்க. குளமெல்லாம் நினச்சி பார்க்க முடியாது. 200 ஏக்கருக்கு மேலே இந்த விவசாய நிலங்கள் மழை இல்லாத காலகட்டங்களில் இந்த குளத்திலிருந்து ஸ்டோர் பண்ணி இந்த தண்ணியை எடுத்து வந்து இந்த வயல்களுக்கு பாய்ச்சக்கூடிய நிலப்பாடில் பயன்படக்கூடிய அளவில் இருக்கிறாங்க. In the natural farming, the product will be in the quality one, and also that is enriching the soil condition, environment also. Almost all the ecosystems are being improved. நாங்கள் தொடர்ந்து செய்யத்தான் செய்யணும். எங்களோட பிள்ளைகளுக்கு தான் செய்யணும். ஏன்னா நஞ்சற்ற மரக்கறி செய்கிற விவசாயத்தை பெருசாக செய்யணும்.
செய்து இன்னும் பெரிய அளவில் ஏற்றுமதி அப்படி சந்தை வாய்ப்பு ஏற்படுத்தி பெரிய அளவில் வரணும்னு சொல்லி பெரிய அளவில் கொண்டு போகணுன்றதான் ஆசை. ரொம்ப நிம்மதியாக்கணும். நம்மளை வழியை காட்டி விடுத்தாங்க, நாம நீ பலத்தை பெருக்கணும். எல்லாரும் மாறினா இப்போ எங்களுடைய சுவாச இந்த காற்றிலிருந்து சகலதும் எங்களுக்கு நல்லா இருக்கும். நாங்கள் இயக்க முறை விவசாயம் இந்த இயற்கையோட இணைஞ்சு கொண்டு தான் செஞ்சு வரோம்.